பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். இரண்டு கட்சியிலுமே தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. பட் அந்த இரண்டு கட்சியில தொகுதி பங்கீடுலயுமே ஒரு சலசலப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதிமுக அவங்க கட்சியோட 23 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சியான தொகுதி என்னென்ன தொகுதிங்கிறதே அறிவிச்சிட்டாங்க. அதுலதான் ஒரு பெரிய சலசலப்பு. என்னன்னா 12 சிட்டிங் அமைச்சர்களோட தொகுதியெல்லாம் எதிர்கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. இது ஒரு அண்டர் டீலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போன்ற தலைவர்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொன்னு பாஜக ஆதரவாளர்கள்லாம் பார்த்துருப்போம், முக்கியமான தொகுதியெல்லாம் கிடைக்கல, இதனால அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சலசலப்பு வருது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம 2 கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் கடந்த ஒரு வாரத்துல மட்டும் முதல்ல தொகுதி எண்ணிக்கை முடிவாச்சு. அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை, நம்ம தேர்தல் அறிக்கையை பத்தியும் பேசணும் இந்த விவாதத்துல. அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை, மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை வெளியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் தொகுதி எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியலும் வெளியாச்சு. அதுக்கு உடனே அதே நாள் பிரச்சாரமும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேகம் அடிக்கிறது. அடுத்து தேர்தல் களத்துல போய் மக்களை சந்திச்சு வாக்கு வாங்குற முயற்சியில தொடங்கிட்டாங்க. இதுல நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சரோட தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, அதனால அது டீலிங் அப்படிங்கிற மாதிரி சீமான்னு சொன்னதா சொல்றீங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை தமிழகம் முழுக்க இருக்கு. அதுல இந்த அமைச்சர்களுக்குள்ள அவர்களே அவர்கள் தொகுதியில ஜெயிப்பாங்களா என்று தெரியாது. அவர்களுக்கு கடுமையான சவால் இருக்கு. அந்த தொகுதியில அவர் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கறத அந்த தேர்தல் முடிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். அந்த எதிர்ப்புகளை கவனித்து அதே போல அந்த அமைச்சர்களுக்கு நம்ம கடுமையான போட்டியை யாரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துதான் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு எப்படி பார்த்தாலும் 38 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 38 அமைச்சர்களுமே அதிமுக மட்டும்தான் போட்டி போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகள், வலுவான கட்சிகள். நீங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு மட்டும்தான் 28 தொகுதி, அதுக்கு அடுத்து தேமுதிக 10 தொகுதி, மீதி எல்லாமே 4 தொகுதி 5 தொகுதி நிக்கிற சின்ன சின்ன கட்சிகள். ஆனா அந்த கட்சிகளுக்கு வேணா வலு இல்லாம இருக்கலாம். நம்ம இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாமக 18 தொகுதியில நிக்கிறாங்க. டிடிவி அங்க 18 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஆரம்பிச்ச கட்சி தான் டிடிவி. இங்க இருந்து ஏடிஎம்கேல இருந்து போனாங்க. அதுல பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நமக்கு இப்ப மடத்துக்குளம் தொகுதியில டிடிவிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அந்த அந்த கட்சியில முன்னாள் அமைச்சரே இருக்காரு அந்த தொகுதிக்குள்ளேயே. அது போல முன்னாள் அமைச்சர்கள் அங்க இருக்காங்க. நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே பல முறை களம் கண்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால நம்ம இது ஒரு விவாத பொருளா ஏன் வருது அப்படின்னு தெரியல. நம்ம பாமக எடுத்துட்டோம்னா அவர்கள் வட தமிழ்நாட்டுல மிகவும் வலுவா இருக்காங்க. அவங்க வலுவா இருக்கிற தொகுதியில யார வேணாலும் அவங்களால தோக்கடிக்க முடியும். அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம 14 அமைச்சர்கள் இங்க இருந்தால் கூட மீது 24 அமைச்சர்களை குறிப்பா சென்னை முழுக்க, சென்னை நமக்கு ஏற்கனவே தெரியும் அதிகார பலம் மிக்க திமுக அதிகார பலத்துல இருக்குது. ஒரு பக்கம் அனைத்து அமைச்சர்களும் அங்கதான் இருப்பாங்க. அங்கதான் இருந்த சென்னை அதிகார மையமா பார்க்கப்படுது. கார்பரேஷன் அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப முதல்வர், துணை முதல்வரை அதிமுக எதுக்குறாங்க. கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா துணை முதல்வருக்கு அவ்வளவு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான போட்டி இல்லைன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. நம்ம எப்படி பார்த்தாலுமே கூட்டணி அப்படின்னு போறப்போ 100% அனைவருமே திருப்திப்படுத்த முடியாது. எந்த தொகுதியில யாருக்கு பலம் இருக்கோ அப்படிங்கறது ஒரு விட்டு கொடுத்து சென்றால் ஒழிய இதுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால நம்ம இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான பங்கீடை தான் நம்ம பாக்குறோம். இப்ப பாஜக ஒதுக்கின தொகுதியில அவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தாண்டி நம்ம கடந்த 21 தேர்தல் 24 தேர்தலை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 16-17 தொகுதிகள் 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் எளிதில் வெற்றி பெறுகிற தொகுதிகள். இன்னும் கடுமையான முயற்சி கடுமையாக 17 ஈஸியா வெற்றி பெறலாங்கிறீங்களா? கொடுத்த 27. ஆமா, நம்ம அது உங்களுக்கு இந்த 17 தொகுதிகள்ல நேற்று ட்விட்டர் கூட விரிவா போட்டிருந்தேன். ஒரு 10% வாக்குகளுக்கு குறைவான வாக்குகள்ல தான் சென்ற முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்ப 10% நம்ம வச்சுக்கலாமே.
அப்படி வைக்கிறப்ப வந்து 5% வாக்குகள் மாறினால் கூட, அதாவது 2021 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுக களத்துக்கு வரும் பொழுது அந்த கூட்டணிக்கு இப்ப இருக்கிற இந்த கூட்டணியை விட 10% அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. அப்போ விழுந்த வாக்குகள் 5 வருடம் வந்து ஒரு அலங்கோலமான ஆட்சி நடத்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வன்முறை, பாலியல் வன்முறை சர்வ சாதாரணமா நடக்குது. கொள்ளை சர்வசாதாரணமா நடக்குது. நம்ம இந்த கொங்கு பகுதியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி இத்தனை கொலைகளை நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஒரு வீட்டுக்கு போனா அவன் கொள்ளையடிக்கிறான், வீட்டுக்கு அனைவரையும் வெட்டி கொள்றாங்க, கொடூரமா கொலை பண்றான். அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஒரு 10% வாக்குகள் வந்து நம்ம அதையெல்லாம் வைத்துதான் நம்ம கணக்கீடு செய்ய முடியும். இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி இருக்குது. இப்ப 240ன்னு வச்சுக்கோங்க. அதுல 1/3 வந்து 80 தொகுதி. இப்ப நம்ம இந்த கூட்டணிக்கான மொத்த எம்எல்ஏக்கள் 75 பேர் தான் இருக்காங்க. வலுவான தொகுதி வந்து மொத்தம் 1/3 தான் கிடைக்கும். அதுதானே நியாயம். இப்ப ஏடிஎம்கே வந்து 150 தொகுதியில அவங்க போட்டிடுறாங்க அப்படின்னா 50 தொகுதி தான் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. இப்ப பாஜக 27 போட்டியிடுது அப்படின்னா நமக்கு ஒரு 1/3 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதுதானே பாஸ்ட் டேட்டா. இப்ப அதற்கு மேல ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த சூழ்நிலை மாறணும். இந்த தேர்தலை வந்து மக்களோட அதிருப்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தணும். ஆட்சி மாற்றம் ஏவன்னு நம்ம சொல்றோம். மக்களோட அதிருப்தி வந்து நமக்கு வாக்காக மாறும் நம்பிக்கையில நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். எதுவுமே அரித்மெட்டிக் வந்து பழைய தேர்தல் வந்து ஒரு வந்து நம்ம ஒரு கணக்கீடு பண்றதுக்கு, தொகுதி பங்கீடு பண்றதுக்கு ஒரு உதாரணமா வைத்துக் கொள்ளலாம ஒழிய, கடந்த தேர்தல் இந்த கட்சி இங்க வெற்றி பெற்றது, அதனால் மீண்டும் வெற்றி பெற்று நம்ம சொல்ல முடியாது. ஏன் 96ல வந்து அனைத்து அமைச்சர்களும் அதிமுக தோத்து போனாங்க. அதே மாதிரி 2011 திமுக படுதோல்வி அனைத்து அமைச்சர்களும் தோத்து போனவங்க தானே. 2014 நீங்க நாடாளுமன்றம் எடுத்தீங்கன்னா திமுக யாருமே ஜெயிக்கல எம்பி தேர்தல்ல வந்து. சோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது வந்து நம்ம தேர்தலுக்கு தேர்தல் களம் வித்தியாசமானது. கடந்த கால ஆதாரங்கள், கடந்த கால வெற்றி தோல்வி என்பது ஒரு அடிப்படையா வந்து வச்சுக்கலாம ஒழிய, நம்ம வந்து அதை மட்டுமே வந்து ஒரு கணக்கீடா வச்சு பேசுறது இந்த தேர்தலுக்கு பொருத்தமாகாது. நம்ம களத்துக்கு போகணும். மக்களை வந்து இப்ப நம்ம களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறப்ப மக்கள் வந்து மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள். தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தொண்டர்களுமே வந்து திமுக வந்து ஆட்சி ஒழியணும் அப்படின்னு வந்து வெறியோட வேலை செய்யறாங்க. அதே போல அந்த கூட்டணிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக திமுகவோட உட்பிரிவாவே திமுக சொல்றதை மட்டுமே செயல்படுத்தி வந்த கம்யூனிஸ்ட் நசுக்கிட்டாங்க. 6 தொகுதியிலிருந்து 5 தொகுதி. அதே மாதிரி IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், நாங்க 4 கேட்டோம் 2 தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மதிமுக அவரை விட வந்து இப்போ ஒரு காலத்துல வந்து ஸ்டாலின் எதிர்த்துதான் வைகோ கட்சி தொடங்கினார். இன்னைக்கு வைகோ வந்து ஸ்டாலின், நான் சாகும் வரை ஸ்டாலின் தான் முதல்வர், அதற்காக வேலை செய்ய போறேன்னு மனம் உருகி வந்து கண்ணீர் வடித்து பேசி அவருக்கு என்ன கொடுத்தாங்க? இன்னொரு கேள்வி, அவங்க தரப்புல ஒவ்வொரு கூட்டு கட்சியும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டே நாங்க அழுகுறோம் மதிமுக சொல்றாங்க, வலியும் வேதனையும் இருக்கு விடுதலை சிறுத்தை சொல்றாங்க, போட்டியே இடல, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலும் பின்வாங்கிட்டாரு. வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. தனியரசு என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல. சோ இத்தனை முரண் இருக்கு. காங்கிரஸ் பாண்டிச்சேரியில 5 தொகுதியில திமுக வர்சஸ் காங்கிரஸ் சொல்லிட்டு நேரடி போட்டி வர இருக்கு. இத்தனை முரண்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கு. பட் இருந்தாலும் வலுவான கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. இந்த முரண்கள் வந்து களத்துல வந்து ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குமா? நிச்சயமாக. இப்ப வந்து நான் ஒரு கட்சியை சார்ந்த நபரா இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது என்னுடைய கட்சிக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல, இந்த கூட்டணியில வந்து திமுக வந்து பெரிய அண்ணன் போல நடந்து கொள்கிறது, பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்க, எங்கள் கட்சிக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகுதிகள் மறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது திமுக வெற்றி பெற நானே உழைக்க போறேன். இப்போ வந்து இதேதான் காங்கிரஸ் வந்து புதுச்சேரியில பண்றது மிகப்பெரிய தவறு. நம்ம வந்து ஒரு கூட்டணியாக இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில், ஒப்புக்கொண்ட இடத்தில் எப்படி வேட்பாளரை போட முடியும்? அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து காங்கிரஸ் வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா அடங்கி போறாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது அனைத்து கூட்டணி கட்சிகளோட வந்து கையை முறுக்கி அவர்கள் வந்து அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டியது, அந்த தொகுதிகள் இல்லாமல் மற்ற தொகுதிகளிலும் அந்த கூட்டணி கட்சி குடைச்சல் கொடுக்கறதா வேலையை வச்சிருக்காங்க. சோ அப்படி ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து திமுக வந்து பிரச்சாரமான 1 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. தொகுதி பங்கீடு எண்ணிக்கையை முடிச்சுட்டாங்க. எந்த தொகுதி பட்டியல் அப்படிங்கிறது 10 நாட்களா பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தாச்சு? ஒரு 10 நாள் இருக்குமா?
28 அப்படிங்கிறது 7 நாள் இருக்குமா? இன்னும் வந்து எந்த தொகுதிகள் பட்டியலும் இவங்க அறிவிக்கல. எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரி போலவே தமிழ்நாட்டிலும் கடைசி நாள் வரை வேட்பாளர்களை வந்து அவங்க உறுதி பண்றதுல குழப்பம் இருக்கும். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து எந்த குழப்பம் இல்லாம சுமூகமாக அனைத்தும் முடிவுக்கு வரும். அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா? ஏன்னா ஒரு தகவல் வருது, போட்டியிட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலிடத்துல சொல்லினாலும் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இல்ல அவர் போட்டியிடணும்ங்கிறது என் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏசியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேற ஒரு புரளியா இல்ல அவர் ஏதாவது முடிவு எடுத்திருக்காரா? இது வந்து தலைமைக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, என்ன அவர்களுக்குள்ள என்ன புரிதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் பொது வழியில வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம அடிப்படையா வைத்து நம்ம பேச வேண்டும். சோ தலைமை சொன்னால் கேட்கிறான் அப்படிங்கறது வந்து சொல்றாரு. அதே சமயம் வந்து அவருக்கு வந்து சட்டமன்றம் மட்டுமே ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அவருடைய வாய்ப்புகள் வந்து பறந்து விரிந்தது. தேசம் முழுக்க அவரால் வந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரு பாஜகவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால அவரை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து தேசிய தலைமை தான் முடிவெடுக்க முடியும். நம்ம அனைத்து தொண்டர்களும் வந்து அந்த தேசிய தலைமை என்ன சொல்ல கேட்டுதான் நடப்பாங்க. தேசிய தலைமை வந்து முடிவுதான் இங்க இறுதியானதுங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. இன்னொன்னு கொங்கு பெல்ட், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விறுவிறுன்னு வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதை வந்து இவரே சொல்லியிருக்காரு, முதல்வரே சொல்லியிருக்காரு, கொங்கு மண்டலத்தை திமுக பக்கம் வந்து கை கோக்குறதுனாலதான் அவர் மேல இடி இந்த வழக்கெல்லாம் பதியப்படுறாங்க, அச்சத்துல இருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு புகார் வந்திருக்கு. எப்படி ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்து அந்த பட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகி பேசுபொருள் அமைஞ்சதோ, இங்கேயும் கரூர்ல 100க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து பட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இது மாதிரி இந்த பட்டியை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அத்தொகுதியை சேர்ந்த விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்காங்க. என்ன உண்மையாலுமே அந்த பட்டி வந்து அதோட பின்னணி என்ன? செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் கிடையாது. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கையில வந்து எண்ணிக்கை இல்லாத அளவில்லாத பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை பயன்படுத்தி எந்தெந்த தேர்தல் விதிமுறைகளை அத்துமீற முடியுமோ அனைத்து விதிகளையும் அத்துமீறி அதன் மூலம் மக்களை திசை திருப்பி அதை வாக்குகளாக பணம் மட்டுமே அவருடைய ஒரே ஆயுதம். மற்றபடி வந்து இன்னைக்கு கரூர் தொகுதிக்குள்ள அவருக்கு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. தாவேகா சம்பவம், கரூர் துயர சம்பவத்துக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. தாவேகா கடுமையான போட்டி அவருக்கு கொடுக்க போகுது. எப்படி வாக்குகள் சேரும் அவருக்கு தெரியாது. அதையெல்லாம் மறைப்பதற்காக இந்த பட்டி அப்படிங்கிற கான்செப்ட் அவருக்கு ஈரோட்ல என்ன செய்வார் அப்படின்னா, மக்களுக்கு எல்லாமே 3 வேளையும் சாப்பாடு, வராது ஒரு வீட்டுல விசேஷம் நடக்கிற மாதிரி 3 வேளையும் சோறு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கள் சுற்றுலா போறதுன்னா பணம் கொடுத்துருவாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எதிரணியில் உள்ள வேட்பாளர்கள் யாருமே வாக்காளர்களை சந்திக்க கூடாது. வாக்காளர்கள் வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க. இப்ப மாலை நேரத்துல வந்து வீட்டுல இருந்தா நீங்க போய் ஓட்டு கேட்பீங்க. அதை தடுப்பதற்காக வாக்காளர்களை வீட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைத்து வைத்து, இது ஒரு கொத்தடைமைத்தனம் தான். இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானது. எதிர்கட்சியினர் வந்து வாக்கே கேட்க கூடாது, வாக்காளரை சந்திக்க கூடாதுன்னு எப்படி நடத்த முடியும்? இதெல்லாமே வந்து அதிமுக சரியான பாதையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து வந்து ரிப்போர்ட் போடுறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் ஆப்ல லொகேஷனோட கம்ப்ளைண்ட் போடுறாங்க, நீதித்துறை மூலமாக பல்வேறு தீர்வுகளை நோக்கி போறாங்க. இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கரூரிலேயே மிக டஃப் ஃபைட் இருக்கு. அவர் வந்து தொகுதி மாறினாலும் மாறலாம். கரூர்ல வந்து அவரே வந்து இப்ப வந்து அரவக்குறிச்சி என்பது திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி. ஏன்னா நமக்கு அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. சிறுபான்மையர் வாக்குகள் அதிகமா இருக்கு. அது திமுகவுக்கு முழுமையா போறதுனால அரவக்குறிச்சி அவருக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி. அவரே வந்து கடந்த முறை 2019 போட்டியிட்டு வெற்றி பெற்றதை போல இந்த முறையும் அரவக்குறிச்சிக்கு மாறினாலும் மாறலாம். அந்த அளவுக்கு கரூரில் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு அலைகள் இருக்கின்றன. பல பொதுமக்கள் பிரச்சனை தீர்வு கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அப்படின்னு வந்து அவருடைய பல வழக்குகள் இருக்கு. நம்ம இடி எல்லாம் விடுங்க. ஸ்டாலின் அவர்கள் 2016 தேர்தலில் செந்தில் பாலாஜி பற்றி பேசியது என்ன? கோகுல் அப்படிங்கிற மாணவன் 2011 காணாம போறான். ஒரு 10 கோடி சொத்து வந்து அவங்க வீட்டு இருந்து மிரட்டி கையெழுத்து போடுறாங்க, வாங்குறதுக்கு மிரட்டி கையெழுத்து போட சொல்றாங்க. அவங்க அம்மா மறுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பையன் வந்து கோகுல் காணாம போறான், கல்லூரி மாணவன். அந்த பையன் எங்க?
அந்த பையன் எங்க அப்படின்னு ஸ்டாலின் எதிர்த்து தலைவரா கேள்வி கேட்டாரு. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கண்டுபிடித்திருக்கணுமா இல்லையா? பையன் எங்க செத்து போயிட்டானா, உயிரோடு இருக்கானா? அதற்கான பதில் தீர்வு எங்க? அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்கு. செந்தில் பாலாஜி வந்து இந்த 5 வருடத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனைகள் என்ன அப்படின்னா, வீதி தோறும் பார் ஓபன் பண்ணிட்டாரு. வீதி தோறும் மளிகை கடை இருக்க இல்லையோ பார் ஓபன் பண்ணிட்டாங்க. 11 to 11 ரெஸ்டோ பார் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேருகள்ல வீதி தோறும் பார் ஓபன் பண்ணிட்டாரு. இப்ப வந்து நம்ம அவரை வந்து மது விலக்குத்துறை, அந்த துறையோட முக்கியமான பொறுப்பு போதை பொருள் தடுப்பு. அவருடைய அந்த மது விலக்குத்துறையுடைய கொள்கை குறிப்பு போய் படிச்சு பாத்தீங்கன்னா, போதை ஒழிப்பு தடுப்புன்னு தனி பிரிவு காவல்துறையில இருக்கு. அது இவரு கீழே வருது. அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கட்டுக்கடங்காமல் அளவின்றி கஞ்சாவும் மத்த போதைப் பொருளும் கிடைப்பதற்கு இவர்தான் காரணம். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு கெட்டு போறக்கும் பாலியல் வன்முறைகள் அதிகமா இருக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு தலைவர் தான். இவர் தன்னுடைய பணியை சரியாக செய்திருந்தால் இந்த தமிழ்நாடு இவ்வளவு ஆபத்தா மாறி இருக்காது. அதனால வந்து அந்த நபர், அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் தோற்கடிக்கப்பட வேண்டிய முதல் நபர். அவரை வந்து முழுக்க முழுக்க ஊக்குவிப்பது திமுக. ஏன்னா இவர் தான் டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி, திமுகவோட ஏடிஎம் மிஷின் செந்தில் பாலாஜி. அதனால ஏடிஎம் மிஷினுக்கு வந்து என்ன குற்றச்சாட்டுக்களை ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு பல மடங்கு பெருகி இருக்கு. அதனால வந்து அவர் தோற்கடிக்க வேண்டியவர். நிச்சயமாக அவர் கரூர் இந்த முறை தோற்று போவார். திமுகக்கு எது சவாலா அமையும்? ஆன்டி இன்குபன்சி ஒரு பக்கம் இருக்கு, அது பொதுவா இருக்கும். பட் அதை தாண்டி திமுகக்கு மக்களிடையே இது ஒரு பெரிய சவாலா இந்த தேர்தல இருக்கும் அப்படிங்கிறது எந்த விஷயம்? கடுமையான அதிருப்தி ஒண்ணு. இப்ப வந்து நம்ம ஒரு ஆளுங்கட்சி 5 வருடம் ஆட்சியில் இருந்த கட்சி. எந்த விஷயத்துல அதிருப்தியா இருக்குன்னா மக்கள் பொதுவா இந்த விஷயத்துல அதிருப்தினா சட்டம் ஒழுங்கு. மிக முதல் பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு. இன்னைக்கு வந்து இது போன்ற கொடுமையான கொலைகளை வந்து நம்ம தமிழக வரலாற்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சின்ன பிரச்சனையா இருக்கு, உடனே வெட்டி அருவாள் எடுத்து வெட்டிடுவாங்க. குடும்பத்துல வந்து 2 பேர் 3 பேர் ஒன்னா கொலை செய்யப்படுறாங்க. பாலியல் வன்முறைகளை வந்து இவ்வளவு நடந்து, நீங்க கடந்த காலங்கள செய்தித்தாள்களை போய் நீங்க தேடி பார்த்தா கூட இவ்வளவு வன்முறைகளை வந்து இவ்வளவு கொடூரமா வந்து நடந்தா நம்ம தமிழகத்துக்கு இதெல்லாம் புதுசு. அதற்கு காரணம் வந்து நம்ம போதைப் பொருட்கள் அதிகமாகுது, பரவுது, அது கட்டுக்கடங்காம போகுது. சோ அதுல வந்து மக்கள் கடுமையான அதிருப்தி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம உள்கட்டமைப்பு வசதி எடுத்துட்டோம் அப்படின்னா 5 வருடத்துல, குறிப்பா நீங்க வந்து நகராட்சி பகுதியில் எடுத்தீங்கன்னா, நகராட்சி பகுதியில சொத்து வரி 2 மடங்கு 100% வந்து உயர்த்திட்டாங்க. எந்த ஒரு நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் எந்த ஒரு நகர்ப்புற பகுதியில, கிராமப்புற பகுதியில உள்கட்டமைப்பு வசதி வளரவே கிடையாது. அதே ரோடு 5 ரோடு முன்னாடி வந்து ஒரு ரோடு போட்ட ரோடு வந்து இன்னைக்கு சரியான பராமரிப்பு இல்லாம அதே போல டேமேஜ் ஆகி தான் இருக்கு. அப்புறம் 2 மடங்கு வரி எங்க போகுது? இப்ப கடந்த முறை வந்து அந்த என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, அதனால வந்து போதுமான நிதி வசதி இல்லைன்னு சொன்னாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடந்து விட்டது, மத்திய அரசு நிதி தராங்க, மாநில அரசு நிதி போகுது, சொத்து வரி உயர்த்திட்டீங்க. இருந்தாலுமே வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து குப்பை மேலாண்மை வந்து இந்த வேஸ்ட் டிஸ்போசல் எல்லா இடத்துலயும் பிரச்சனை. குறிப்பா கோயம்புத்தூர், திருப்பூர்ல நேரே நம்ம பார்க்கலாம். எந்த சாலைகள்ல போனாலும் ரோட்டோரத்துல ஒரு குப்பை மேடா கிடக்கு. அப்புறம் வந்து தண்ணி, குடிநீர் சுத்தமான தண்ணியே கிடையாது. இப்போ கோவையில வந்து நீங்க சொன்னா நம்ப முடியுமா? இப்ப 5 வருடத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட திட்டம் வந்து இன்னைக்கு அந்த ஸ்பில்லூர் 3 பைப் லைன் கொடுத்துட்டாங்க. பவர் கட், ஒரு 2 மணி நேரம் பவர் கட் போச்சுன்னா திரும்ப வந்து தண்ணீர் சப்ளை வந்து சீர் பண்றதுக்கு 48 மணி நேரம் தேவைப்படுது. அவ்வளவு ஒரு சரியான ஒரு தொழில், சரியான அடிப்படை இன்ஜினியரிங்ல கூட இவங்க வந்து சொதப்பி கேவலமா பண்ணிருக்கிறதுனால தண்ணீர் சப்ளை வந்து இங்க பெரிய சிக்கல் இருக்கு. இது போல வந்து எந்த அனைத்து துறையிலுமே தோல்வியடைந்த துறை வந்து திமுகவா தான் இருக்க முடியும். அப்புறம் மின் கட்டணம் பார்த்தோம்னா மின் கட்டணம் 50% வரைக்கும் உயர்த்தினாங்க. சிறு தொழில்கள் வந்து முடங்குது, தொழில்கள் வந்து இங்க இருந்து வேறு மாநிலத்துக்கு போகுது. உடனே வந்து திமுக சொல்லுவாங்க, நாங்க வந்து தொழில் வளர்ச்சியில 11% ஜிடிபி குரோத் ஆயிருக்கு அப்படின்னு. அதற்கு வந்து அந்த ஆதாரத்தை வந்து ஜிடிபி நம்பரை போய் நம்ம பகுத்தாய்வு பண்ணி பார்த்தோம் என்றால், ஐபோன் உற்பத்தி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதிக அளவுல ஐபோன் உற்பத்தி நடக்கிறது. அப்ப 2 லட்சம் கோடிக்கு மேல இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிறது. அந்த ஐபோன் உற்பத்தி ஒரு துறை மட்டும் தமிழ்நாட்டில் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஆந்திராவை விட குறைவு. அப்போ ஒரு துறை வந்து ஒரு 8000 கோடியாக இருந்த ஒரு துறை இன்னைக்கு 2 லட்சம் கோடியா வந்து மாறும் பொழுது தொழில் வளர்ச்சி கணக்குல வந்துருது இல்ல. சோ அந்த நம்பரே வந்து இவங்க சொல்ற வந்து ஒரு கட்டுக்கதை தான்.
திமுக ஒரு வகை ஒரு செயல் சிறப்பா செய்யுதுன்னா தினசரி கூச்சப்படாம பொய் பேசுறது மட்டும்தான். ஆனா வந்து அனைத்து பிரச்சனைகளையும் பார்க்கும்பொழுது கிராமப்புறத்துல வந்து விவசாயம் வளர்ச்சி அடையல, அந்த மக்கள் கடுமையான அதிருப்தி இருக்கிறாங்க. நகர்ப்புறத்துல வசதிகள் மேம்படல, அந்த மக்கள் கடுமையா இருக்காங்க. பொதுவாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அதனால பெண்கள் வாக்குகள் இந்த முறை போவது கஷ்டம். அது எல்லாத்துக்கும் மேல வந்து இன்னைக்கு இவருடைய வாக்கை பிரிப்பதற்கு இன்னொரு கட்சியும் புதுசா வந்திருக்கு. இதெல்லாம் சேரும் பொழுது தோல்வி பயத்தில் திமுக அந்த கூட்டணி கட்சி இருக்கு. வந்து அதிமுக வாக்க பிரிக்காதா? என்டிஏ கூட்டணியோட வாக்க பிரிக்காதா? அந்த கட்சியோட வாக்குகள் மெஜாரிட்டியான வாக்குகள் வந்து திமுக கூட்டணியில இருந்தா அனைத்து நம்ம வந்து அப்படி ஒரு கட்சியிலிருந்து மட்டும்தான் 100% போகும்னு சொல்ல முடியாது. பட் இதுல இங்க பாதிப்பு வந்து குறைவாக இருக்கும். அதே சமயம் அதே சமயம் வந்து இப்ப இந்த கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியில கிடையாது. ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அந்த கட்சிக்கு கடந்த முறை போட்டவர்கள், தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று நினைப்பவர்கள் வந்து போறதுக்கு அந்த அவங்களுடைய வாக்குகள் வந்து தாவேக்காக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காணொலி இறுதியான கேள்வியா, இவ்வளவு நாள் வந்து அதிமுக தரப்புல தான் இழுபறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து வேட்பாளர் தொகுதி என்னென்ன தொகுதி கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி அதிமுகவுக்கு பலமாக அமையுமா? ஏன்னா எப்பவுமே வந்து திமுகவோட தேர்தல் வாக்குறுதி தான் வந்து ஒரு கதாநாயகனா அமையும் ஒவ்வொரு தேர்தலையும். இந்த தேர்தல்ல போன தேர்தல் வாக்குறுதிகள் திமுகவுக்கு ஒரு செட்பேக் அமைச்சது. நீட் கையெழுத்துல இருந்து எல்லாருக்கும் கடன் தள்ளுபடி வந்து மக்களிடையே ஒரு அதிருப்தி இருந்தது. ஸோ இந்த முறை தேர்தல் வாக்குறுதி அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா? இல்ல, திமுக தேர்தல் வாக்குறுதி கதாநாயகன் அப்படிங்கறதே நான் ஏத்துக்க மாட்டேன். அது வந்து அந்த டிவி அப்படிங்கறத வந்து ஒண்ணு சொன்னாங்க 2006, அதனால வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் டிவி கொடுத்தாங்க. அதை வந்து நாங்க வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவர்கள் வந்து அந்த கதையை சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த திட்டத்தோட அளவு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா டிவி வந்து 2200 கோடி கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு வந்த 2011 அதிமுக ஆட்சியில வந்து நம்ம கிரைண்டர், மிக்சி, ஃபேன் 3மே கொடுக்கறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்கு வந்து 9500 கோடி செலவு பண்ணாங்க. 1.8 கோடி குடும்பத்துக்கு அந்த அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. திமுக கொடுத்தது 1 கோடி குடும்பங்களுக்கு, இது 1.8 கோடி குடும்பங்களுக்கு. அப்ப இந்த அதிமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து 2011லயே செயல்படுத்திட்டாங்க. அதனால வந்து இது மட்டும்தான் காரணம், திமுக மட்டும்தான் தேர்தல் அறிக்கை நாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம செயல்படுத்த முடியாத விஷயங்களை வாக்குறுதியாக கொடுப்பதில் திமுக தேர்ந்தவர்கள் நம்ம வேணா மக்களை குழப்புவதில், ஏமாற்றுவதில், மடைமாற்றுவதில் திமுக பெற்றனவன் நம்ம சொல்லலாம். இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000, ஆட்சிக்கு வந்தா ஒரு முறை 10,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து இப்ப பெண்களுக்கு இன்னைக்கு திமுக வந்து 1000 ரூபாய் தராங்க, ஏடிஎம்கே 2000 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரொக்க பணமா போறது கூட நான் வந்து முக்கியமா பாக்குற விவசாயிகளுக்கு விவசாயிகள் பகுதிக்கு என்ன வாக்குறுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெல்லோட கொள்முதல் விலை இன்றைய தேதியில் மத்திய அரசு கொடுக்கிற குறைந்தபட்ச ஆதார விலை பிளஸ் மானிய அரசோட மானியம் சேர்த்து பார்க்கும் பொழுது கிலோவுக்கு 25 ரூபாய், குவிண்டாலுக்கு 2500 விவசாயி கிடைக்குது. அதை வந்து 3500 உயர்த்துவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதாவது 40% உயர்வு. இது நேரடியாக வந்து விவசாயிகளுக்கு சென்று சேரும் நிதி. அது வந்து விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை, நெல் விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ரெண்டாவது வந்து கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை. கரும்பு வந்து அரசு கொள்முதல் பண்றது இல்ல, தனியார் ஆலைகள் தான் கொள்முதல் பண்றாங்க. ஆனா விலை நிர்ணயம் பண்றது வந்து அரசு. அந்த விலையை பொறுத்த வரைக்கும் இப்போதைய விலை வந்து டன்னுக்கு 3500 இருக்கு. அதை வந்து அதிமுக வாக்குறுதி வந்து டன்னுக்கு 4500, அதாவது 30% அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரும்பு விவசாயிகளோட நீண்டநாள கோரிக்கை. திமுக வந்து 2021 வந்து கரும்புக்கு 4000 தரேன்னு சொன்னாங்க, செயல்படுத்தல, 3500 நிக்குது. அப்ப அது 4500 அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுது. அப்புறம் சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து வருடம் 15,000 ரூபாய் வந்து உதவித்தொகை. எப்படி மத்திய அரசு வந்து வருடம் 6000 தர்றாங்களோ கூடவே இன்னொரு 15,000 வந்து மாநில அரசு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து நமக்கு இந்த மத்திய அரசோட திட்டங்கள் வந்து இது வரைக்கும் பல திட்டங்களை வந்து மாநில அரசு செயல்படுத்தல. குறிப்பா கடந்த பட்ஜெட்ல வந்து தென்னை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய், அவர்களுடைய நீண்டகால வயதான மரங்களை மாற்றுவதற்கு மத்திய அரசு ஏக்கருக்கு 15,000 தரதா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பியூட்டி, என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, அந்த திட்டத்துல அதிகமாக பயன்பெற போகும் மாநிலமே தமிழ்நாடு தான்.
தென்னை உற்பத்தி அப்படிங்கிறது 4 மாநிலம் தான், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு. அதுல வந்து அதிக ஈல்டு வர்றது தமிழ்நாடு. அப்ப அந்த திட்டங்களை வந்து இதெல்லாமே சேர்ந்து செய்யறப்ப விவசாயத்துக்கான ஒரு அரசா இது அமையும். அப்புறம் வந்து பல நீர்ப்பாசன திட்டங்கள், ஆனமலையாறு நல்லாறு, பாண்டியாறு பொன்னம்பலா திட்டங்கள் வந்து இந்த அரசு, திமுக அரசு 5 வருடமாக ஒரு கல்ல கூட அதுல வந்து தூக்கி போடல. அதே சமயம் அத்திக்கட வனர்சியோட ஃபேஸ் 2 திட்டம், இது எல்லா திட்டமே கொங்கு பகுதியில வந்து மிக முக்கியமான திட்டங்கள். மக்கள் வந்து இது நீண்டகால கோரிக்கை. சரியா வந்து அந்த கேரள அரசு வந்து தண்ணி கடல்ல போயிட்டு இருக்கு, அது பேச்சுவார்த்தை பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணி ஸ்கீமை கொண்டு வந்து எங்க விவசாயத்துக்காகவும் அதை பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோயம்புத்தூருக்குன்னு பல திட்டங்கள், மேம்பாலத்திலிருந்து ஸ்பெசிபிக்கா இந்த மேம்பாலம் போடுற அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த 297 திட்டங்கள்ல என்னை பொறுத்த வரைக்கும் 250க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து எளிதில் செயல்படுத்தக்கூடியது. மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல திட்டங்களை கொண்டு வரலாம், மாநில அரசே பல திட்டங்களை பண்ண முடியும். அப்போ இது ஒரு செயல்படுத்தக்கூடிய திட்டமா தான் நான் பாக்குறேன். இது மக்கள் மத்தியில சரியாக சென்று சேர்க்கும் பொழுது விவசாயிகளோட ஒட்டுமொத்த ஓட்டு இந்த கூட்டணிக்கு தான் வரும். நிச்சயமா பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. நன்றி.